வெங்கடேஷாய. எம்பெருமான் கிருபையினாலும் பெரியபெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானார் கிருபையினாலும் தொடர்ந்து நடந்து வருகின்ற ஸ்ரீரங்க பிரம்ம வித்யை என்கிற ஒரு விசேஷமான காரியக்கிரமத்திலே ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலேயே எம்பெருமானுக்கு சகலவிதமான சாஸ்திரங்களும் சகலவிதமான உபச்சாரங்களும் வேதங்களும் எம்பெருமானை எப்படியெல்லாம் சென்று அடைகின்றன, எம்பெருமானுக்கு எப்படியெல்லாம் அவைகள் சேவை புரிகின்றன என்கிற ஒரு விசேஷத்தைத்தான் இப்பொழுது நாம் அனுபவித்து வருகின்றோம். அதிலே நேற்றைய தினம் நாம் பார்க்கும் பொழுது எம்பெருமானுடைய திருவாராதனத்திற்கு சமாராதனம் என்றும் பூஜனம் என்றும் பிரபூஜனம் என்றும் பற்பல விதமான ஆகமத்தில் பெயர்கள் உண்டு. அதனுடைய விளக்கங்களை எல்லாம் பார்த்து வந்தோம். இவையெல்லாம் நியாயசாஸ்திரங்கள் என்கிற ஸ்வரூபத்திலே சேர்ந்து எம்பெருமானை சென்று அடைகின்றன என்பதாக பார்க்கப்பட்டது. அதற்கு அடுத்ததாக அந்த திருவாராதனத்திற்கு எந்த எந்த பாத்திரங்கள் எப்படி வட்டில் உத்ரணி திருமணி போன்றவைகள் எல்லாம் உள்கூட இருக்கக்கூடிய பாத்திரங்கள், இதே மாதிரி தளிகைமுதி செய்வதற்கான பாத்திரங்கள் எல்லாம் பாத்திரங்கள் என்று இரண்டு விதமாக பாகம் செய்யப்படும். இவையெல்லாம் மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் உள்ளது. இந்த மீமாம்சா என்பதுதான் பூர்வ மீமாம்சா என்றும் உத்தர மீமாம்சா என்றும் இரண்டு விதமாக உள்ளது. இந்த பூர்வ மீமாம்சா என்பதுதான் பகவத் அந்தர்யாகத்திற்கான உபயோகப்படக்கூடிய ஒரு விசேஷமான பாத்திரங்கள். அந்த உத்தர மீமாம்சா என்பது திருமடப்பள்ளி மற்றும் பற்பல கைங்கரியங்களுக்கு உபயோகப்படக்கூடிய பாத்திரங்கள். இதே மாதிரியே பாரமேஸ்வர சம்ஹிதையில் சொல்கிறச்சே திருவாராதனத்திற்கு அந்த பரிச்சாரகாலையும் ரெண்டா பிரிக்கிறாருங்க. அந்தரங்க பரிச்சாரகாள் என்றும் பகிரங்க பரிச்சாரகாள் என்றும் சொல்லுவாள். பரமபுருஷ சம்ஹிதையில் இங்கே விசேஷமாக சொல்கிறச்சே ஹஸ்தகராகா என்று சொல்கிறார். இந்த பரிச்சாரகர்கள் யார் என்று கேட்டால் இந்த அர்ச்சகர்களால் நியமிக்கப்பட்டு அவர்கள் மூலமாக அவர்களுக்கு வேண்டிய சககாரியாக இருக்க வேண்டியவர்கள் இந்த பரிச்சாரகாள் என்ற பெயர். இவர்களும் இரண்டு விதமாக பிரிக்கிறாள். அந்தரங்க பரிச்சாரகாள் என்பவர்கள் இந்த கர்ப்பகிரகம் சுத்தம் செய்தல் மற்றும் திருமணி திருவிளக்கு இந்த இதெல்லாம் சுத்தம் செய்தல் போன்ற பரிச்சாரகர்களாக இருப்பது. பகிரங்க பரிச்சாரகாள் என்பவள் யார் அப்படின்னு கேட்டாக்க இவர்கள் திருமணப்பள்ளி போன்ற கைங்கரியம் செய்பவர்கள். இதையும் தவிர ஹஸ்தகராள் என்று பொதுவான சட்டம் வரும்பொழுது வாத்தியக்காரர்கள், காவல்காரர்கள் மற்றும் பற்பலவர்களும் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருப்பதனாலே இவர்களுக்கும் திருவிலச்சினை என்கிற பஞ்சசம்ஸ்காரங்கள் உண்டு. அவர்களும் பஞ்சசம்ஸ்காரங்கள் செய்து கொண்டு எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டதா தாசபூதனாக இருந்து கொண்டு இந்த சிம்மாசனாதிபதிகள் என்று எம்பெருமானார் நியமித்தார் இல்லையா, அவர்களிடம் சமாசிரணம் செய்து கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதாகத்தான் ஸ்ரீபாஞ்சராத்திரம் சொல்லுகிறது. அனைவருமே எந்த ஒரு கைங்கரியப்பரர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் பஞ்சசம்ஸ்கார விற்பன்னர்களாக இருக்க வேண்டும். இப்படியாக இந்த எம்பெருமானுடைய கைங்கரியத்திற்கு அந்தரங்க பரிச்சாரகாள் என்றும் பகிரங்க பரிச்சாரகாள் என்றும் நாம் நியமிக்கப்படும் பொழுது ஹஸ்தகராகா என்று சொல்லக்கூடிய வெளி விவகாரத்திற்கு உபயோகப்படுப கைங்கரியம் செய்பவர்கள் கூட அகம்பாவ நியமம் இல்லாமல் எம்பெருமான் நமக்கு இட்ட கட்டளை நம் மூலமாக இப்படி பூர்த்தி செய்து கொள்கிறான் என்கிற ஒரு நைச்சியானுசந்தானத்தோடு நாம் கைங்கரியம் செய்வதுதான் உத்தமமான கைங்கரியமாக இருக்கும் என்பதைத்தான் ஸ்ரீபாஞ்சராத்திரம் சொல்கிறது. அதைத்தான் இங்கே பூர்வ மீமாம்சாவாக ஒரு பாத்திரங்களாகவும் உத்தர மீமாம்சாவாக ஒரு பாத்திரங்களாகவும் பார்க்கப்பட்டு இந்த எம்பெருமானுக்கு உபயோகப்படக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய ஒரு செல்பமாக பார்க்கப்படுகிறதாம். அப்படி மீமாம்சா இதி விஜ்ஞேயம் பிரம்ம கர்ம சமாதினா. அதே மாதிரி கர்ஷணாதி பிரதிஷ்டாந்தம், பிரதிஷ்டாதி உற்சவாந்தம், உற்சவாதி பிராயச்சித்தாந்தம் போலக்கூடிய அந்த மூல கிரந்தங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தர்மசாஸ்திரத்தை அனுசரித்து வருதுன்னு சொல்கிறார். கர்ஷணாதி பிரதிஷ்டாந்தம் பிரதிஷ்டாதி உற்சவாந்தகம் தர்மசாஸ்திரம் இதி பிராஜ்ஞாம் கர்மான் ஆஹூத்யதி சப்திதம் என்று கர்ஷணாதி பிரதிஷ்டாந்தம் சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்தினுடைய சாஸ்திரங்களாகட்டும், பிரதிஷ்டாதி உற்சவங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சாஸ்திரங்களாகட்டும், இவை எல்லாமே த்விசப்திதம் என்று சொல்லுமா போலே 14 விதமாக பாகமாக பிரிக்கப்பட்டு இங்கே எம்பெருமானுக்கு கைங்கரியங்களுக்காக இருக்கின்றன என்று சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல
ஒரு பெரிய நிர்தாரணத்தை தான் நமக்கு எம்பெருமானார் காண்பிக்கிறார். இதையெல்லாம் கொண்டு அனந்தன் கொத்து என்கிற ஒரு கைங்கரியத்தை இங்கு சொல்றார். எம்பெருமானார் நியமித்த திருவரங்கன் செல்வமுத்தும் திருத்தி வைத்தான் வாழியே என்று எம்பெருமானாருக்கு உடையவருக்கு ராமானுஜருக்கு ஒரு பெயர் உண்டு. அது திருவரங்கனுடைய செல்வத்தை எல்லாம் திருத்தி வைத்தான் என்று ஒரு சொல்வா. அப்போ திருத்தி வைத்தான்னு சொன்னாக்க எந்த எந்த கைங்கரியங்கள் யார் யார் செய்ய வேண்டும், எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்தை கொண்டுதான் இந்த கைங்கரியங்களை செய்வித்தார். உதாரணத்திற்கு ஒன்று சொல்லணும்னு சொன்னாக்க 74 சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தினார்னு சொல்கிறார். இந்த 74 சிம்மாசனாதிபதிகளும் இவா என்ன சொல்லுவான்னா, சாஸ்திரஜால் ஐதிஹ்யால் என்ன சொல்லுவாள்னாக்க, வீராணத்து ஏரியினுடைய ஒரு அணைகள் எவ்வளவு இருந்ததுன்னு சொன்னாக்க 74 அந்த துவாரங்கள் இருந்தது. அந்த 74 துவாரங்களை கணக்கிட்டு தான் என நாதமுனி அங்கு காட்டுமன்னார்குடி என்கிற இடத்தில் அவதரித்ததாலே அவரை துணையாக கொண்டு அளவந்தாரையும் துணையாக கொண்டு இங்கு 74 சிம்மாசனாதிபதிகளை நியமித்தார் என்று சொல்லுவார். அப்போ இந்த அதுக்கும் மேலே நாம் ஒரு சிந்தனை பண்ணினோம்னு சொன்னாக்க, எந்த ஒரு காரியக்கிரமம் நம்ம பெரியவா பண்ணினாலும் அதில் ஒரு 3 கேள்வியை போட்டுண்டாக்க சகல சாஸ்திரம் அதுக்குள்ளே அடங்கிடும். என்ன 3 கேள்வி அப்படின்னாக்க, ஏன், எப்படி, எதற்கு, இந்த 3 கேள்விக்குள்ளே உங்களை போட்டுட்டோம்னு சொன்னாக்க 74 சிம்மாசனாதிபதிகளை உடையவர் நியமித்தார் இதை கொண்டு அப்படின்னு சொன்னாக்க, சரி ஏன் எப்படி வந்தது, சரி இப்போ அதுக்கு மேலே ஒரு சிந்தனை பண்ணினோம்னாக்க, அந்த அணைகள் ஏன் 74ஆகவே இருந்தது, அதுக்கு மேலே கிடையாது, இந்த நாள் மாதிரி தண்ணி வறட்சி கிடையாது, அப்போ ஏன் 108 இருக்கப்படாதா, அல்லது 64 இருக்கப்படாதா, அல்லது 92 இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாக்க, இதற்கு எல்லாமே 74 என்பதும் அதே மாதிரியாக அந்த இந்த ஆச்சாரிய புருஷா இருக்கா பாருங்க, சமஸ்த ஆச்சாரிய புருஷாளுக்கும் திருவாராதன தெய்வம் யாரை கொடுத்தாருன்னு கேட்டாக்க லக்ஷ்மி நிருசிம்மனை தான் கொடுத்தார். இன்றைய தினம் இந்த 74 பேரும் இல்லை, ஒரு 4 பேர் தெரியுனா பெருசி இருந்தாலும் இருக்கலாம்ன்ற மாதிரியாக பேர்லாம் தெரிகிறது. அதே மாதிரியே அந்த பெரிய திருமுடி அடைவு என்கிற ஒரு கிரந்தத்திலே அவர் கருடவாகன பண்டிதர் யாரும் எழுதியிருக்காத பற்றியதாக இப்படி வரச்சே 74 சிம்மாசனாதிபதிகளுக்கும் திருவாராதன எம்பெருமான் யார் அப்படின்னு கேட்டாக்க லக்ஷ்மி நிருசிம்மனை தான் கொடுத்தார். இது எதுக்கு லக்ஷ்மி நிருசிம்மனை கொடுப்பானே, ஒரு ரங்கநாதனை கொடுக்கக்கூடாதா, அல்லது அந்தந்த திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை ஆராதிக்கக்கூடாதா, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டாக்க, இதற்கு மூலமாகிய காரணம் எது அப்படின்னு கேட்டாக்க ஸ்ரீபாஞ்சராத்திராகமம் தான். அதாவது இந்த 74 நிருசிம்மனுடைய பேரையும் விஹகேந்திர சம்ஹிதை என்கிற ஒரு சம்ஹிதையிலே 74 நிருசிம்மனுடைய பேரும் சொல்லப்பட்டுள்ளது. அந்த லட்சுமி நிருசிம்மனுடைய ஒரு வைபவங்கள் எல்லாம் விளக்கி உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நவாம்யகம் என்று சொல்லமா போலே இந்த உக்ர நிருசிம்மன் எப்படி இருப்பார், வீர நிருசிம்மன் எப்படி இருப்பார், பத்ர நிருசிம்மன் எப்படி இருப்பார் என்றெல்லாம் 74 நிருசிம்மனுடைய லட்சணங்கள் எல்லாம் அகிர்புத்னிய சம்ஹிதையிலும் விஹகேந்திர சம்ஹிதையிலும் சேஷ சம்ஹிதையிலும் விசேஷமாக சொல்லப்பட்டுள்ளது. இதை கொண்டுதான் எம்பெருமானார் என்ன பண்ணினார்னு கேட்டாக்க, இந்த ஆச்சாரிய புருஷாளுடைய திருவாராதன தெய்வங்களாக லக்ஷ்மி நிருசிம்மனை கொடுத்தார். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டாக்க, ராஜா ராஷ்டிரகிருதம் பாபம் ராஜபாபம் புரோஹிதம்னு சொல்லுவா. இப்போது அந்த ஆச்சாரிய புருஷன்ட்ட வந்து ஒரு சிஷ்யனோ ஒரு குடும்பஸ்தனோ வந்து சமாசிரணம் செய்து கொள்கிறான் என்று சொல்லுங்கள். இந்த சமாசிரணம் என்பது தாபம், புன்றம், மந்திரம், நாமம், யாகம் என்று பெயர், பஞ்ச சம்ஸ்காரங்கள் என்று பெயர். இந்த பஞ்ச சம்ஸ்காரங்கள் செய்து கொள்ளக்கூடிய காலத்தில் இவன் ஆச்சாரியனாகிய இவனையே சரணடைகிறான் என்பதுதான் அதனுடைய தத்துவ விளக்கம். அப்படி சரணடையும் பொழுது இவன் முன் செய்த பாபங்கள் எல்லாமும் இவன் இந்த ஆச்சாரியனை வந்து அடையாமல் இருப்பதற்காகவும், இனிமேல் பட்டு அந்த சிஷ்யனோ அந்த குடும்பஸ்தனோ ஏதும் பாபங்கள் செய்தால் இந்த ஆச்சாரியனை வந்து அடையாமல் இருப்பதற்கும் ரட்சகமான ஒரு தெய்வம் யார் அப்படின்னு கேட்டாக்க லக்ஷ்மி நிருசிம்மன் தான்.
அந்த நிருசிம்மனுடைய ஒரு ஜோதி ஸ்வரூபத்தினால தான் இவனுடைய சமஸ்த பாபங்களும் தீயினில் தூஷாகும் செப்பு என்று சொல்லுமா போலே அந்த நிருசிம்மன் தான் இவாளை எல்லாம் காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர் எம்பெருமானார் தன்னுடைய யோக சக்தியினாலே இதையெல்லாம் தெரிந்து கொண்டு ஸ்ரீபாஞ்சராத்திராகம முறைப்படிதான் 74 சிம்மாசனாதிபதிகளை நியமித்தார். 74 சிம்மாசனாதிபதிகளுக்கும் திருவாராதன தெய்வமாக லக்ஷ்மி நிருசிம்மனை அனுபவித்தார் என்பதாகத்தான் அதுக்குள்ள விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த லக்ஷ்மி நிருசிம்மன் யார் அப்படின்னு கேட்டாக்க சாக்ஷாத் ரங்கநாதன் தான். இதை எப்படிடா சொல்லலாம் அப்படின்னு கேட்டாக்க ஆழ்வார சொல்லிவிட்டார். அந்திப்போது அமுணருடல் இடம்தானே என்னும் என்று கங்குலும் பகலும் என்கிற பாசுரத்தில் வரைச்சே இந்த ரங்கநாதன் படுத்துருக்கான் பாரு, இவன்தான் பிரகல்லாதனை அனுகிரகிப்பதற்காக லக்ஷ்மி நிருசிம்மனாக அந்திப்போதில் இங்கேதான் அவதரித்தான், இவன்தான் அவதரித்தான். அதனால தான் இன்றைய தினமும் இந்த அத்தியன உற்சவத்தில் விசேஷமாக நம்பெருமாளுக்கும் ஆகட்டும் பெரிய பிராட்டியாருக்கும் ஆகட்டும் இந்த விசேஷமான ஒரு காரியக்கிரமம் நடைபெறக்கூடிய விஷயத்தில் அங்கே லக்ஷ்மி நிருசிம்மனுடைய ஒரு வைபவமாக பிரகல்லாத சரித்திரமே ஒரு நாடகமாக நடிக்க காட்டுவாங்க. அரையருடைய சேவையில் ஒரு விசேஷமாக இந்த காரியக்கிரமம் நடைபெறுகிறது என்றால் அதற்கு மூல காரணம் ரங்கநாதன் தான். அதற்கு அடுத்ததாக இந்த ஸ்ரீபாஞ்சராத்திராகமம் தான். அதற்கும் அடுத்ததாக இந்த ஸ்ரீரங்க பிரம்ம வித்யை என்பது தான். அதனால தான் இந்த சாஸ்திரமானது கர்ஷணாதி பிரதிஷ்டாந்தம் பிரதிஷ்டாதி உற்சவாந்தம் எல்லாம் தர்மசாஸ்திரம் என்கிற ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்தினுடைய அடிப்படையிலேயே அமைந்துள்ளதாம். அதற்கு அடுத்ததாக எம்பெருமானாகிய இந்த பிரதட்சணங்கள் முடிந்தது, திருவீதிகள் முடிந்தது, இந்த உள்ளுக்குள்ள சந்தஸ்கள்லாம் முடிஞ்சது, இந்த உள்ளுக்குள்ள பிராகாரங்கள் மண்டபங்கள் கோபுரங்கள் எல்லாம் முடிந்து எம்பெருமானுடைய சன்னதிக்குள்ள இப்போ பிரவேசிக்கிறார். அந்த கர்ப்பகிரகத்திற்குள்ள பார்த்தோம்னு சொன்னாக்க 2 தூண்கள் இருக்கும், இன்னைக்கும் இருக்கு. இந்த 2 தூண்களுக்கு என்னடா பெயர் அப்படின்னு கேட்டாக்க எம்பெருமானே சொல்றானா, இதுதான் ஹ என்றும் ரி என்றும் ஹரி என்று 2 அக்ஷரங்களுடன் கூடியதான ஒரு தூண். இதை ஆழ்வார்கள் என்ன சொன்னான்னு கேட்டாக்க திருமணத்தூண் அப்படின்னு சொன்னா, ஸ்ரீபாஞ்சராத்திராகமம் என்ன சொல்லித்துன்னு கேட்டாக்க ஆமோதம் பிரமோதம் என்கிற தூணாக பாவிக்கப்பட்டு இதைத்தான் இந்த லக்ஷ்மி நிருசிம்மனுடைய ஸ்வரூபமாக இவன் பிளந்து வந்தான் பாரு பிரகல்லாதா, உன்னை ரட்சிப்பதற்காக இந்த உள்ள படுத்துருக்கானே இவன்தான் இங்கே நிருசிம்மனாக அவதரித்து இந்த தூணைத்தான் பிளந்து கொண்டு இந்த உனக்காக வெளிப்பட்டு உன்னை ரட்சித்தான், லோகத்தையும் ரட்சித்தான். ஆகையினாலே இவன்தான் ரங்கநாதன், இவன்தான் நிருசிம்மன், இவன்தான் அனைத்து தேவதைகளுக்கும் அதிபதியாகவன். உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே என்று சொல்லுமா போலே சமஸ்த தேவர்களுக்கும் இவன்தான் அதிபதியாக இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் என்றும் சொல்லக்கூடிய இதே லக்ஷ்மி நிருசிம்மன் என்றும் சொல்லக்கூடிய இந்த தூணை பிளந்து கொண்டுதான் வந்தான். இந்த தூண் தான் இப்பொழுது நாமும் இப்பொழுது தொட்டு சேவிக்கிறோமே அந்த தூண் திருமணத்தூண் என்று சொல்றா இல்லையா. இதுதான் ஹ என்று ஒரு அக்ஷரம், ரி என்று ஒரு அக்ஷரமாக பாவித்து ஹரி என்றதாக மாற்றப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஹரி 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 என்று யார் ஒருவர் காலையில் எழுந்திருக்கும் பொழுதும் சரி, சமஸ்த காரியங்கள் செய்யும் பொழுதும் சரி, இந்த ஹரி என்ற நாமஸ்மரணத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு பாபமும் அங்கே தீண்டாது என்பதைத்தான் சொல்றா இங்கே. அதனால்தான் பெரிய பெரியவாள்லாம் எந்த ஒரு இடத்துல கதை சொல்ல ஆரம்பித்தாலும் முன்காலங்களில், இப்பெல்லாம் கிடையாது, அந்த கதைக்கு பேர் ஹரிகதா என்று தான் சொல்லுவாள். ஏன்னு கேட்டால் இந்த ஹரிதான் அந்த அத்தனை பூதங்களுக்கும் அத்தனை பவ்யங்களுக்கும் அத்தனை பிரபுக்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமானான இதனால இந்த ஹரிகதா காலக்ஷேபம்னு சொல்லுவாள். அதுவும் ஹரிகதா காலக்ஷேபம் வள்ளி திருமணம்னு சொல்லுவாள். வள்ளி திருமணம் என்பது சுப்பிரமணியருக்கும் இவனுக்கும் கல்யாணம் நடந்த கதை. இந்த கதையை சொல்லக்கூடியவாள் ஹரிகதா காலக்ஷேபம் அப்படி சொல்லுவாள். அதே மாதிரியா சிவபுராணம் சொல்ல ஆரம்பித்தா கூட ஹரிகதைன்னு தான் சொல்லுவாளாம். அப்போது இந்த ஹரி என்பது ஹரி என்கிற சப்தம் எங்கிருந்துடா உற்பத்தி ஆச்சு அப்படின்னு கேட்டாக்க திருவரங்கநாதனுடைய கர்ப்பகிரகத்திற்கும் அர்த்த மண்டபத்திற்கும் நடுவில் உள்ள
2 தூண் இருக்கு இல்லையா, அந்த கதவிலிருந்து தான், அந்த தூணிலிருந்து தான் ஹ என்றும் ரீ என்றும் அக்ஷரங்கள் ஆரம்பிக்கப்பட்டு ஹரி என்பதாக ஆரம்பிக்கப்படுகிறது என்று சொல்றார். இதைத்தான் பிரணவ சாட்சாத் காயத்ரி ரங்கமண்டபம் துவார பார்ஸ்வஸ்திதௌ ஸ்தம்பௌ ஹரி இத் அக்ஷரத்வயம் அகாரேண உகாரேண மகாரேண அக்ஷரிஸ்திபிஹி ஓமிதி பிரணவ புரோக்தः சக்தி த்ரயசமன்விதः உற்சாக பிரபுமந்திராக்கியாக வர்ணானாம் சக்தய கிரமாத் என்று சொல்லி இந்த மண்டபத்திற்குள்ளே நுழையும் போது அங்கே 24 தூண்கள் இருக்கிறது. அந்த 24 தூண்களும் காயத்ரியினுடைய ஒவ்வொரு அக்ஷரங்களாக பாவிக்கப்பட்டு அந்த காயத்ரி மண்டபம் என்று பெயர். அந்த மண்டபத்திற்கு பெயரே காயத்ரி மண்டபம். அந்த விமானம் பிரணவாகார விமானம். அங்கு இருக்கக்கூடிய தூண்கள் திருமண தூண்கள். அதனால தான் இந்த எம்பெருமானுடைய சன்னதிகளாகட்டும், திருமணப்பள்ளிகளாகட்டும், இது மாதிரியான மண்டபங்களாகட்டும் எல்லாமே தேவதா ஸ்வரூபமாக பார்க்கப்படுறதுனால தான் இங்கே என்ன சொல்கிறான்னு கேட்டாக்க, பாத்ம சம்ஹிதையில் இந்த நாளெல்லாம் சில பேர் இந்த எண்ணெயினால் நம்பர் எழுதுறது, மஞ்சள் கூட்டினால் நம்பர் எழுதுறது, இதெல்லாம் எழுதுறதா இல்லையா. பரீட்சை வந்துடுத்துன்னு வச்சுங்கோ, இந்த பையங்களை ஆற்றுலேயே சொல்லி வேறு அனுப்புவா போல் இருக்குது, இல்லை ஸ்கூல் டீச்சர் சொல்கிறாளுன்னு தெரியல. இதை பார்த்தாக்க அவளுடைய பரீட்சை நம்பரெல்லாம் அதில் எழுதிட்டு வருவா. எதில்? கோவில் சிவத்தில். அவர் போய் பரீட்சை எழுத போகிறாரா, இல்லை அங்கே போனது இவருக்கு ஞாபகம் வர போகிறதா, இது என்னன்னு தெரியல. இது ஒன்று குறுக்க ஒன்று இப்போ கிளம்பியிருக்கு. இது போன்றதான ஒரு தவறான செய்கைன்னு சொல்கிறார் பாத்ம சமீதையில் சொல்கிறச்சே. இவைகள் எல்லாம் தேவதா ஸ்வரூபங்கள். அதனால் இந்த மாதிரியாக இந்த மண்டபங்களிலோ அல்லது எம்பெருமான் கொடுத்த பிரசாதத்தினாலேயோ நம்பர் எழுதிவிட்டு வருவது என்பது மகா கோரமான விளைவுகளைத்தான் கொடுக்கும். அதுபோல் செய்யக்கூடாது என்பதைத்தான் இங்கே சொல்கிறான். எவ்வளவு செய்வது என்பது புண்ணிய பலனோ அந்த செய்யக்கூடாது என்பதையும் பாத்மசமீதை சொல்லப்பட்டிருக்கு. இப்படி வரச்சே இந்த மாதிரியான அழுகின புஷ்பங்களை கொண்டு போய் பெருமாள்கிட்ட கொடுக்கறது, அதுவும் அர்ச்சகருக்கு ரூபா நோட்டு போடுறச்சே ஓட்ட நோட்டை கொண்டு போய் போடுறது, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. செய்யாதன செய்வதும் தவறு தான். அது போன்றதாக இந்த செவுத்தில் நம்பர் எழுதி வைக்கிறது. பரீட்சை வந்துடுத்துனாக்க இவாளுக்கு எங்கெங்கிருந்து தான் அந்த நம்பர் ஞாபகம் வருமோ தெரியாது, அத்தனையும் எழுதி வச்சுட்டு வந்துடுவான். போதாவிற்கு இந்த ஸ்ரீரங்கத்தில் பார்த்தோம்னா மஞ்சக்காப்பு தாயார் சன்னதியில் கொடுப்பான். தாயார் சன்னதியில் கொடுக்குற மஞ்சக்காப்பை இவள் திலக்கமாக இட்டுக்கணும், மீதியை ஆற்றுக்கு எடுத்துன்னு போகணும்னு சொல்லிதான் கொடுப்பான். இவன் என்ன பண்ணுவான், கைப்புறா பிசுக்காருதுன்னுட்டு செவத்தில் தடவிட்டு வந்துடுவான். இதுபோல் தடவுவது என்பது கூடாது. இது போன்ற ஒரு அழுக்கு படிப்பது என்பது கூடாது. ஏன்னா அத்தனையும் தேவதா சுரூபமாக தான் இப்போ சொல்லிட்டு இருக்கார். அப்போ இப்படி இருக்கச்சே இந்த தூண்கள் என்பதும் ஹ என்றும் ரீ என்றும் ஹரி என்பதாக அக்ஷரமாக பாவிக்கப்பட்டு இந்த பிரணவாக்கார விமானத்தினுடைய ஒரு சுரூபத்தை தான் சொல்கிறார். அந்த பிரணவாக்கார விமானம் என்பது எப்படி எப்படி தங்கமயமாக ஆக்கப்பட்டது, அதற்குள் என்னென்ன தேவதைகள் இருக்கிறது, இது எல்லாம் ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்தினுடைய ஒரு அடிப்படையை கொண்டுதான் இங்கே எம்பெருமானுக்கும் விளக்குகிறார். இந்த பிரம்ம வித்யாகிய பிரம்மாண்ட புராணமும் விளக்குகிறது. இதற்கும் இன்னொரு விஷயமான பார்த்தோம்னு சொன்னாக்க, இன்றைய தேசத்தில் 3 பாகமாக பிரிக்கிறா இல்லையா, திராவிடம், நாகரம், தேசரம் என்று 3 நாகரமாக இருப்பது. இப்போ இந்த திராவிட தேசம் என்பது என்ன அப்படின்னு கேட்டாக்க, இதெல்லாம் அக்ஷரங்களை கொண்டு தான் பிரிக்கப்பட்டதான். இந்த திராவிட தேசங்களில் மாத்திரம்தான், அதாவது தெலுங்கு, கன்னடம், தமிழ், மலையாளம் என்பது 4 திராவிட தேசங்கள். இதில் துளு இதெல்லாம் போல சேர்ந்துக்கலாம், அது சேராமல் இருக்கலாம். இந்த 4 தேசங்களிலும் அதாவது ஒலி குறியீடை வைத்து கொண்டு தான் இது 4ஆக பிரிச்சிருக்கா. அடுத்ததாக விமானங்களுடைய வைபவங்களை வைத்து கொண்டு தான் 4ஆக பிரிச்சிருக்கா. அதாவது இந்த ஒலி குறியீடு என்ன அப்படின்னு கேட்டாக்க, அ ஆ இ ஈ என்கிற எழுத்தில் ஓ என்கிற ஹ்ரஸ்வம் எழுத்து உண்டு, ரு என்கிற ஹ்ரஸ்வம் எழுத்து உண்டு, ரு என்கிற தீர்க்க எழுத்து உண்டு. இது திராவிட தேசத்தினுடைய எழுது. அது எது உண்டோ இல்லையோ, ஓ என்கிற ஒரு அக்ஷரமானது இந்த திராவிட தேசம் 4 பாஷையிலும் இருக்கும். அடுத்ததாக இது என்னாகும்னு கேட்டாக்க, நாகரம் என்கிற இந்த மராட்டி போன்ற தேசங்களுக்கு போகும் பொழுது அந்த ஓ என்கிற எழுத்து இருக்காது, அது பூரா குறைஞ்சிப்படும், அந்த 4ல் குறைஞ்சிப்படும். அதற்கு அடுத்து தேசரம் என்று காஷ்மீர் போன்ற தேசங்கள்லாம் போனோம்னு சொன்னாக்க, இவாளுக்கெல்லாம்
இந்த குஜராத்து இந்த மாதிரி அஸ்ஸாம் இந்த பக்கங்களில் போனோம்னு வச்சுங்கோ, இவாளுக்கு வ என்கிற எழுத்தே வராது. இவர்கள் வல்லபாய் பட்டேல் என்று சொல்லலா அப்படின்னு சொன்னாக்க வல்லபாய் பட்டேல் தான் சொல்லுவான். அதே மாதிரி அதுதான் இப்போ எப்படி வந்ததுன்னு கேட்டாக்க வாசுதேவன் என்கிற ஒரு அக்ஷரம் தான் இவாளுக்கு அது வராததுனால பாசுதேவன் ஆச்சு. நடுநடுவில் இப்போ இது அது குறைஞ்சி போய் பாஸ், எங்கள் பாஸ் இவர் தான் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, எங்கள் பாஸ். இந்த வாசுதேவன் என்கிற சப்தமானது வ என்கிற அக்ஷரம் குறைந்து போய் ப ஆனத்தினால எங்கள் பாஸ். இந்த வாசுதேவனைத்தான் நாம் எல்லாவற்றிற்கும் தலைவன் என்று சொல்லுகிறோம். இவாளும் அதைத்தான் சொல்கிறான், எங்கள் பாஸ் இவர் தான். பாஸ்னா தலைவன் அர்த்தம். அதே மாதிரியாக வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா என்று சொல்லுமா போலே அந்த கீதையினுடைய ஒரு விசேஷத்தை சொல்கிறார் இங்கே. அந்த வாசுதேவனாக இருக்கக்கூடியவன் தான் பாசுதேவன் ஆகிறான். அந்த பாசுதான் பாஸ் ஆகிறான். அந்த பாசுதான் தலைவன் ஆகிறான் என்பதாக சொல்லுமா போலே இந்த வாசுதேவன் யார் அப்படின்னு கேட்டாக்க சாக்ஷாத் ரங்கநாதன் தான் இந்த வாசுதேவனாக இருக்கிறானாம். இந்த வாசுதேவஸ்ய வாசித்தம் தே ஜகத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே என்று சொல்கிறான். இந்த வாசுதேவன் என்பவன் யார் பெரிய பெருமாள் அப்படின்னு கேட்டாக்க பிரளய காலத்திலேயும் தன்னுக்குள் வைத்து கொண்டு இந்த ஜீவகோடிகள் அத்தனையும் ரட்சிக்கிறான். இவைகளை வெளியிலே வந்த பிற்பாடும் இவன்தான் ரட்சிக்கிறான். இவைகள் எப்பொழுது சரணடைகிறதோ அவன்தான் ரட்சிக்கிறான். இப்பொழுதாக எப்பொழுதுமே ரட்சித்து கொண்டு இருப்பதனால தான் இவனுக்கு வாசுதேவன் என்கிற பெயர் ஏற்பட்டது. அதனால இவனை நாம் சரண் புகிந்தோமையாகில் சகலவிதமான ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் போன்றவை கிடைக்கும். அதனால தான் வாசனாத்து வாசுதேவஸ்ய வாசித்தம் தே ஜகத்ரயம், இந்த பிரபஞ்சத்தை மாத்திரம் நிற்கலையா, அந்த 3 உலகங்களையும் அவன் தான் ரட்சிக்கிறான் என்பதனால தான் சகல புவனங்களையும் இவன் ரட்சிக்கிறான் என்பதனால தான் இவனுக்கு வாசுதேவன் என்கிற பெயர் ஏற்பட்டது. இந்த வாசுதேவன் யார் அப்படின்னாக்க சாக்ஷாத் பரமபதனாகிய இந்த ரங்கநாதன் தான். இவன்தான் லோகத்தை ரட்சிக்கிறான். இவன்தான் உன்னையும் ரட்சித்து கொண்டிருக்கிறான், என்னையும் ரட்சித்து கொண்டிருக்கிறான் என்று ஈஸ்வரன் சொல்கிறான் சொல்கிறார் இங்கே. அப்போது இந்த மாதிரியாக சகல புவனங்களையும் ரட்சிக்கக்கூடிய ஒரு எம்பெருமானை நாம் சரணடைந்தால் நிச்சயமாக நமக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்கள், ஆயுள், ஆரோக்கியம் போன்றவைகள் கிடைக்கும். இன்னும் வேண்டிற்றெல்லாம் தரும் கோதில் என்று சொல்லுமா போலே முக்தியாகிய பெரும் பதம் கேள் என்று சொல்கிறார். அந்த பெருமை பொருந்திய பதம் என்றும் அர்த்தம் உண்டு, பெரிய பதம் என்றும் அதற்கு அர்த்தம் உண்டு. அந்த பெரிய பதமாகிய வைகுண்ட பதம் உனக்கு கிடைக்க வேண்டுமேயாகில் இந்த வாசுதேவனை சரணடைய வேண்டும். அந்த வாசுதேவன் தான் ரங்கநாதனாக இருக்கான். அந்த ரங்கநாதன் தான் நாராயணனாக இருக்கிறான். நாராயணன் தான் அச்சுதன் என்றும் அமலன் என்றும் அரியவன் என்றும் பெற்பல பெயர்களில் விளங்கப்படுகிறான். இவனை நீ சரண் புகுவாயாக என்று சொல்லி பிரகல்லாதனுக்கு அந்த ஹரி என்கிற ஒரு வைபவத்தையும் இந்த பிரணவாகார விமானத்தினுடைய வைபவத்தையும் சொல்லுகிறார். இன்னும் மேல் மேலும் என்ன சொல்லுகிறார் என்கிற பிரம்ம வித்தியினுடைய அடுத்த பாகங்களை மேலே மேலே அனுபவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீமதே ராமானுஜாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ